வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां गुरवे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சிக்கி ஸ்ரீசிக்கி பிராமண உபனிஷத்தில் 72லேருந்து நம்ம பார்க்கணும் மந்திரம். இதில் நேற்று இந்த மந்திரம் நம்ம உடம்பில் தேக மத்தியே அக்னிஸ்தானம்னு சிக்கிஸ்தானம்னு ஒரு இடமும், அப்புறம் கந்தஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், அதுவும் தேகமத்தியம், எல்லாம் தேகமத்தியம்னு சொல்லிடுது. அப்புறம் கந்தஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்டெம், அதாவது மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் உள்ள முக்கியமான சுஷ்மனா நாடி, அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய முதுகெலும்பு தொடர் ஸ்பைனல் கார்டு, அது எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அது கந்தஸ்தானம்னு பேர். கந்தம்னா மூலம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கந்தம்னா ஸ்டெம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் சொன்னோமா. அது இல்லாமல் இன்னொரு இடம் என்னன்னா, இந்த கந்தஸ்தானத்தை சுற்றி, அதாவது உயிர் இருக்கும் இடத்தை சுற்றி சக்கரம், 12 ஆரம் உடைய சக்கரம், 12 ஆரமும் 12 தேவர்களாக அதை வச்சு அந்த உயிரை சுற்றி வருது. அது ஆதித்யனான நான் இயக்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆரத்தில், அந்த சக்கரத்தில் உயிரானது ஒரு ஸ்பைடர், சிலந்தி எப்படி தன்னுடைய வலையில் சுற்றி வருதோ அது மாதிரி இந்த 12 ஆரமுடைய சக்கரத்தில் ஜீவனானது சுற்றி வருது அப்படின்னு பிரமதி லூத்திகா இவ, லூத்திகானா ஸ்பைடர், அது போல் சுற்றிகிட்ருக்கு. அதோட மிக முக்கியமான விஷயமா, இந்த உயிரானது புராணன் மேலே ஏறி உடலில் மேலும் கீழுமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. பிராணன் இல்லைன்னு சொன்னால் அது அசையாது, அந்த உயிரானது அசையாது, சித்தானது சைலண்ட்டாக இருக்கும். சித்துக்கு வாகனம் பிராணன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் குண்டலி ஸ்தானம் சொல்லி, அதே மூலாதாரத்துக்கு பக்கத்தில் எருவாய் கருவாய்க்கு நடுவில் குண்டலி ஸ்தானம் சொல்லி, அது உயிரை சுற்றியுள்ள ஆற்றல்னு சொல்லி, ஆற்றல் எப்படி வரும்? பிராணசக்தினால தான் வரும். அப்போ பிராணசக்தி, உயிர், குண்டலி எல்லாம் ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வட்டம். முதல்ல உயிர், அதை சுற்றி பிராணன், அதை சுற்றி குண்டலி ஆற்றல். குண்டலின்னு தான் இருக்குது, குண்டலினி அப்படின்னு இல்லை, குண்டலின்னு இருக்குது. இப்படி அதுக்கு எங்கே எதோ சொன்னால், ஊர்தவே குண்டலி ஸ்தானம் நாபே அஸ்திர் திரியக்
கதோர் ஊர்தவதக அஷ்டப்பிரகிருதி ரூபாச அஷ்டதா குண்டலி. இதுவும் நாபி மண்டலத்தில், நாபி மண்டலம் ஹிருதயத்திலேருந்து நாபி வரைக்கும். அதில் திரியக் ஊர்தவ சாய்வாக மேல் நோக்கி ஒரு இடம் இருக்குது. அங்கே அஷ்டப்பிரகிருதி 8 குணத்தோட அஷ்டதா 8 வகையான சுற்று, ஒரு ஸ்பைரல், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி குண்டலி கிருத்த யதாவது வாயுசாரம். இந்த குண்டலியானது 8 குணத்தோடு 8 விதமான சுற்றுகளில் ஆற்றலுடன் யதாவத் வாயுசாரம் காற்றை, ஜலான் நீரை, அன்னாதி அன்னத்தை, நித்தியசகனா ஒழுங்குபடுத்துது. அதாவது உள்ள செரிமான சக்தி இதெல்லாம் மிகச்சரியாக நடக்கிறதுக்கான வேலையை அந்த குண்டலி செய்கிறது. பரித்தக அதை கடந்து கந்த பார்சவே, இந்த மூலத்துக்கு கந்தஸ்தானம் சொல்லக்கூடிய உயிர் இருக்கும் இடத்துக்கு மூலத்துக்கு அருகில் கந்த பார்சவே உயிரின் அருகில் பக்கத்தில் நிறுத்த ஏவ அதை அடைச்சவாறு சூழ்ந்து நிற்கிறது, சதாசிதக அமைந்திருக்கிறது. முகேனேவ சமாவேஷ்டியம் பிரம்மரந்திர முகம், இதனுடைய முகமும் பிரம்மாரந்திரம் போகக்கூடிய சுஷ்மனா நாடியினுடைய முகமும், இதனுடைய முகம் தலை உச்சியை நோக்கி இருக்குது, இதனை சுற்றி இருக்குது. முகம் மட்டும் மேல் நோக்கி சகசிரார்த்தை நோக்கி இருக்குது. பாம்பு போல அப்படிங்கிறது. இப்போ இந்த குண்டலியினுடைய ஆற்றல் யோக காலே தொடர்ந்து யோகம் பண்ணுறதுனால, அதாவது பிராணாயாமம் பண்ணுறதுனால, தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனால, ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால, தவம் பண்ணுறதுனால, யோக காலின் தொடர்ந்து மருத இந்த காற்றை அக்னினா, இந்த காற்றை அக்னியோடு சேர்க்க போதித்தா சதி, ஒரு எல்லையற்ற ஆற்றல் போதித்தா வெளிப்படுகிறது. ஸ்புரிதா ஹிருதி ஆகாஷே, இந்த ஹிருதி ஆகாசம் நல்லா ஸ்புரித்தமாகிறது. மகோஜ்வலா ரொம்ப பிரகாசமானது. நாகரூபா பாம்பை போலது. கோவில்லாம் பாம்பு சிலை வச்சுருக்காங்கல்ல, தத்துவம் இதுதான். வெளியில் இருக்கிற பாம்பு இல்லை, உள்ளே இருக்கிற பாம்பு இது. அதுதான் மகோஜ்வலா நாகரூபா ஹிருதி ஆகாஷே ஸ்புரிதா. ரொம்ப உஜ்வலமான பிரகாசமான பாம்பு வடிவத்தில் ஹிருதி ஆகாசத்தில் பிரகாசிக்கிறது. ஸ்புரிதா, ஸ்புரிதானா ஒரு கிளர்ச்சியுடன், ஒரு துடிப்புடன் இருக்கிறது. எல்லையற்ற ஆற்றலுடையது. இது காற்றை, பிராணனை அந்த அக்னியினோடு சேர்ப்பதனால அது மகோஜ்வலா. நான் சொன்னாலே 3 ஒரே இடத்துல, உயிர், அதை சுற்றி பிராணன், அதை சுற்றி குண்டலி. இந்த 3 ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குது. அபாநாத திரவியங்குலா துவயங்குலா ஊர்தவமதோ மேட்ரஸ்ய தாவதா தேகமத்தியம் மனுஷ்யானாம் ஹிரண்மத்தியம் தூ சதுஷ்பதாம். அபானாத், இந்த அப்பான வாயுனால், கீழ்நோக்கி செல்லக்கூடிய அப்பான வாயுனால் துவயங்குலா தூ ஊர்தவ மதோ, அதான் 2 அங்குலம் 2 இன்ச்சு. மேடஸ்ய கருவாய்க்கு கீழே, எருவாய்க்கு மேலே. தேகமத்தியம் மனுஷனுடைய
தேக மத்தியம் உடம்புக்கு நடுப்பகுதியில். இது என்ன, இதெல்லாம் முக்கியமாக எல்லாம் லொக்கேஷன் சொல்லுது. இந்த குண்டலினி எங்கே இருக்குது, உயிர் எங்கே இருக்குது, அக்னி எங்கே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனாலையோ பிராணாயாமம் பண்ணுறதுனாலையோ நிஷ்டைக்கு போகிறதுனாலையோ இந்த ஆற்றல் பலப்படும். இது எல்லாருக்கும் பொதுவானது. இது அது செஞ்சால் தான் இது இல்லை. எது செஞ்சாலும் தபஸ் பண்ணனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஸ்னஸை நல்லா சிறப்பாக செஞ்சாலே, ஃபோக்கஸ்டாக செஞ்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். நல்லா உட்காந்து படிக்கிறீங்க, ஸ்ரத்தையாக படிக்கிறீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகிடும். நல்ல பக்திமானாக இருக்கீங்க, ஃபோக்கஸ்டாக ஏகாகிர சித்தத்தோடு இருக்கீங்கன்னா இது என்னன்னா எப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது ஆக்டிவேட் ஆகிடும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதை பல கருத்துக்கள் சொல்ல, அது லொக்கேஷன் சொல்லுது. முக்கியமாக எருவாய், ஹிருதயம், புருவமத்தியம், சகசிராரம், இந்த நாலு பகுதி தான் தேக மத்தியம்னு சொல்கிறது. எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணாலும் இது ஆக்டிவேட் ஆகிடும். தேக மத்தியம் மனிதனுக்கு தேக மத்தியத்திலையும், ஹிரண் மத்திய சதுஷ்பாதாம் 4 கால்களுடைய அவங்களுக்கு ஹிருதயத்திலையும் இந்த சக்தியானது அமைந்திருக்கிறது. இத்தரேஷாம் துந்த மத்தியே மற்ற ஜீவன்களுக்கு துந்த மத்திய, துந்தனா வயிறு, அடிவயிறு. சரி, அப்புறம் நானா நாடி சமாவிருத்தம், நிறைய பலவிதமான நாடிகள், 72,000 நாடிகள். அது 72 கோடியே 72 லட்சத்து 10,210 ஏதோ வரும். அதில் சுருக்கமாக சித்தர்கள் சொல்கிறது 72,000 நாடியை தான் பிரதானமாக சொல்கிறாங்க. நாடிங்கிறது பிராணசக்தி உடம்பு முழுவதும். அதாவது இந்த 10 விதமான நாடிகள், 72,000ல் 10 மிக முக்கியமான நாடிகள், அதனுடைய லொக்கேஷனும் அதனுடைய வேலைகளும் சொல்லுது. அதே மாதிரி 10 காற்று, அதனுடைய லொக்கேஷனும் அதனுடைய வேலையும் சொல்லுது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த மந்திரத்தில் வர்றதுனால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு போகிறேன். இதில் இன்ஃபர்மேஷன் தான், விசாரம் இல்லை. இதெல்லாம் நமக்கு சம்மந்தமும் இல்லை. ஞான யோகத்துக்கும் குண்டலினி யோகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஞான யோகத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாலே குண்டலி ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். எந்த யோகத்தில், ஏதாவது ஒரு யோகத்தில் நின்னாலும், எந்த யோகம் பண்ணாலும் குண்டலினி ஆக்டிவேட் ஆகும். ஸோ இத்தரேஷாம் துந்த மத்தியே, மற்ற ஜீவர்களுக்கு வயிற்றின் நடுவில் நானா நாடி சமாவிருத்தம். பொதுவாக நமக்கே நாபியில் நிறைய நாடிகள் கூடுறதாகவும், ஹிருதயத்தில் நிறைய நாடிகள் கூடுறதாகவும், உருவமத்தியில் நிறைய நாடிகள் கூடுறதாகவும், சகசிராரத்தில் நம்ம சொன்ன இந்த 4 இடத்துலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஹிருதயம், உருவமத்தி, சகசிராரம் 3 தான் பண்ணுவாங்க. பாக்கிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப இதுவாக இருக்கும். அது ரொம்ப தமோ குணம் நிறைந்ததாக இருக்கிறதுனால அதுக்கு போகிறதில்ல. ஹிருதயத்துலேருந்து தான் பக்தி பாவம், பக்தி பாவ சமாதிங்கிறது ஹிருதயத்தில் ஏற்படுறது. ஞான சமாதிங்கிறது புருவமத்தியில் ஏற்படுறது. நிர்விகல்ப சமாதிங்கிறது சகசிராரத்தில் ஏற்படுறது. இதெல்லாம் ஒரு கணக்கில் போயின்ட்டுருக்கு. அதனால் நானா நாடி சமாவிருத்தம் சதுஷ்பிரகார துவயயுதே, பலவித நாடிகளும் 4 வகையான காற்றும், மிக முக்கியமான 4 வகையான காற்றும் தேக மத்தியே சுஷ்மனா, நடுப்பகுதியாக சென்டர் பாயிண்ட்டாக சுஷ்மனா நாடியும் எல்லாம் தேக மத்தியே தான். கந்த மத்தியே சிதா நாடி. இப்போ கந்தம் மூலத்தில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய நாடி, மிக முக்கியமான நாடி சுஷ்மனா. அதான் கீழேருந்து மேலே ஏறு சகசிராரம் வரைக்கும். அந்த நாடி சுஷ்மனா சுப்ரதிஷ்டை நன்றாக அமைந்துள்ளது. பத்மசூத்திர பிரதீகாசா, ஒரு தாமரை மலரும் அதனுடைய தண்டும் பிரதீகாசாதை போல ருஜு ஊர்தவ, நேராக ஸ்ட்ரைட்டாக மேல் நோக்கி
அந்த மலர் வந்து சகசிராரத்தில் இருக்குது. அது தண்டு வந்து மூலாதாரம் வரைக்கும் நீண்டு இருக்குது. இது கீழேருந்து மேலே சொல்லுது. பொதுவாக மேலேருந்து கீழே சொல்லுவாங்க. இப்படி ருஜு ஊர்தவ இந்த தாமரை தண்டு போல் நேராக மேல் நோக்கி இருக்கிறது. இதெல்லாம் லொக்கேஷன் தான் சொல்லுது. சுஷ்மனா நாடி எங்கே இருக்குது, கந்தஸ்தானங்கிறது எது, தேக மத்தியங்கிறது எது, குண்டலி ஸ்தானங்கிறது எது அப்படின்னு லொக்கேஷன் மட்டும்தான் சொல்லுது. வேறு ஒன்றும் சொல்லலை. என்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லலை. பிரம்மணோ விவரம் யாவதம் வித்யுத் ஆபாசம் நாலகம் வைஷ்ணவி பிரம்மநாடி ச நிர்வாண பிராப்தி பத்ததி. இதில் மிக முக்கியமாக எப்படி வாயுவில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் உதான வாயு பிறந்து சகசிராரம் மேலே ஏறுமோ, அதுபோல் அந்த சகசிராரத்துக்கு போகக்கூடிய உதான வாயுக்கு வழியாக இருக்கிறது வைஷ்ணவிங்கிற நாடி. இப்போ அம்பாளுடைய பேர் உள்ளதெல்லாம் இதெல்லாம் இப்போ நீங்கள் அம்பாள் சகசிரநாமத்தில் உள்ள பேரெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இருக்குன்னு தான் அங்கே காப்பி பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கும்போது பிட்டாக இருக்குது. இதை ரிஷிகள் அங்கே வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஆற்றல் சொல்லியிருக்காங்க, ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. லலிதா சகஸ்ரநாமத்தில் இதெல்லாம் விவரங்கள் இருக்குது. முக்கியமாக இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி தான் குண்டலி. இதுக்கு ஆதாரமாக சித்து தான் ஆதாரம், சைத்தன்யம் அதான் சின்மயி. இது ஆற்றலோட இந்த உலகத்தை படைக்குது, நிறுத்துது, ஒடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை மறைக்குது, திரோபவம். சில பேருக்கு அனுகிரகம் பண்ணுது. அம்பாள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யுது. அது ஒரு பெண் சக்தி. சக்தினாலே பெண்ணை குறிக்கிறது. அதனால் வைஷ்ணவிங்கிற ஒரு பிரம்மனா ஒரு நாடி சகசிராரத்துக்கு பயணம். பிரம்மனோ விவரம் யாவத் தலை உச்சி வரை வித்யுத் ஆபாச நாளகம் ஒரு மின்னலை போல பவருடைய வெளிச்சமுடைய நாளகம் ஒரு டியூப். அதான் நாடி தான் டியூப். அது பேர் வைஷ்ணவி பிரம்மநாடி. பேரே பிரம்மநாடின்னு வந்துடுச்சு. நிர்வாணம் பிராப்தி பத்ததி. நிர்வாணம் முக்தியை நோக்கி போகிறவங்க வேதம் கடந்து வேதாந்தம்னு சொல்கிற மாதிரி இந்த உடம்பை கடந்து பிண்டத்தை கடந்து அண்டம். அப்புறம் இதெல்லாம் மாயை. இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுறது பராவைராக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு பரம்பொருள் ஒண்டி தான். அதாவது ஒரு கடவுள் அல்ல, பல கடவுளும் அல்ல, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிற நிலை இருக்கு இல்லையா, கைவல்ய நிலை. அந்த மார்க்கத்துக்கு போகக்கூடிய வேலையை, அதாவது சிவபோகத்தை இந்த யோகத்தினால, இந்த ராஜயோகத்தினால, இந்த சித்தானது சத்தோடு சேர்றதுக்கு போகக்கூடிய காற்றுக்கு மார்க்கமாக இருக்கிறது, முக்தி தருவது இந்த வைஷ்ணவி பிரம்மநாடி. இடா ச பிங்களா சைவ தஸ்யாக சவ்யேத்தரே ஸ்திதே. இப்போ நடுவில் சுஷ்மனா சொல்லியாச்சு. மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் அதுக்கு இரண்டு பக்கமும் இடா பிங்களா சைவ தஸ்யாக அந்த சுஷ்மனாவை சுற்றி அருகில் சவியேத்தரை அருகில் இடம் வலமாக இது 8 மாதிரி போகும். இடா சமுத்திதா மேலேறி கந்தாது கந்தத்திலேருந்து மேலேறி மூலாதாரத்திலேருந்து மேலேறி வாமநாசா புட்டாவதிதா. வாமநாசான்னு சொன்னால் இடது மூக்கு. இப்படி போய் ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் கனெக்ட் ஆகும். ஒரு 8 மூலாதாரத்துலேருந்து இடாவும் பிங்களாவும், நடுவில் ஸ்டெம் தான் என்னது சுஷ்மனா,
ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் ஜங்ஷன் ஆகி சந்திக்கிறது. ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் சந்திக்குது. எங்கே? மூலாதாரம் ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு சுவாதிஷ்டானம், 3வது ரவுண்டு மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம். புரியுதா சொல்கிறது? இது இந்த சுஷ்மனாவை சுற்றி தான் என்னது பின்னி பிணைஞ்சு மேலே போகுது. அது இந்த 6 இடத்துல சந்திக்குது. அதான் இடம் சமுத்தித கந்தாது, கந்தத்திலிருந்து வாமநாசா இடது மூக்கு, முதல்ல இடது மூக்கு வலது மூக்கு. இப்போ இடா இடது மூக்குன்னா சுற்றி இப்படி இப்படி கடைசியில் இப்படி தொடும். அதே மாதிரி பிங்களா வலது மூக்கு, இந்த தொலைக்கிட்ட நிற்கிறது. பிங்களா சௌத்திதா அதே மாதிரி. தஸ்மாத் தக்ஷநாசா, தக்ஷனா வலது, நாசானா மூக்கு. புடவதி, அப்புறம் காந்தாரி, இதெல்லாம் நாடிகளுடைய பேர். இப்போ பிரம்மனா வைஷ்ணவி சொன்னிச்சா, இடா பிங்களா சொன்னிச்சா, 3ஆச்சா காந்தாரி, 4வது காந்தாரி ஹஸ்தஜிகவா, இது 2 நாடி. இது என்ன பண்ணுது? அந்நிய நாடிக்கா, இது கூடவே இடா பிங்களாவோடைய சேர்ந்து பயணிக்குது. நாடிகா சிதக. புறத்தக இந்த உடம்புல புஷ்டஸ்திய வாமேத்தர் திருஷோ, அதே மாதிரி ஒரு ஜங்ஷன் கண்ணில், மூக்கு இப்போ கண்ணு, 2 கண்ணுக்கும் 2 இடா பிங்களா 2ம் கனெக்ஷன். வாமேத்தர் திருஷோ கண்களை. அப்புறம் பூஷா யசஸ்வினி, மொத்தம் எத்தனை ஆச்சு? இதோட எத்தனை நாடி ஆச்சு? சுஷ்மனா இடா பிங்களா 3 ஆச்சு, வைஷ்ணவி 4 ஆச்சு, அப்புறம் காந்தாரி ஹஸ்தஜிகவா 7 ஆச்சு. இப்போ பூஷா யசஸ்வினி 2 நாடி. இது என்ன செய்யுது? நாடியோ தஸ்மாதேவ சமுத்தியதாக, அதே மாதிரி அதை சுற்றிய மேல் நோக்கி செல்கிறது. ஏத்தர, மேலும் இடப்பக்கமாக ஸ்ருத்தியாவதி, காதுகளுக்கு 2 நாடி. காது, கண்ணு, மூக்கு 2 பக்கம் 2 இருக்கிற எல்லாத்துக்கும் 2 நாடி கனெக்ஷன் கொடுக்குது. ஸோ ஏத்தர ஸ்ருத்தியாவதி காதுக்கும், அப்புறம் பாயு மூலா தலம்புஷா, அலம்புஷாங்கிற நாடி ஒன்று. எத்தனை ஆச்சு? அலம்புஷாவோட இது என்ன பண்ணுது? அதோகதா சுபநாடி, மேத்ரான் அவதிராயதா, இது கீழாக இந்த சுபநாடி, புனிதமான இந்த நாடி மேத்ரா, மூலம் வரை. மேத்ரானா கருவாய், அதுவரை செல்கிறது. சரி, இப்போ அடுத்தது பாதாங்குஷ்டாவதிகி கந்தாதியோ கந்த அதோயாத்தா ச கௌஷிகிங்கிற ஒரு நாடி. பாதாங்குஷ்ட 2 கட்டை விரல் அங்கே தான் ஆரம்பிக்கும். பூமிஸ்தானம் 2 கட்டை விரல் இருக்கு இல்லையா, வலது கால் இடது கால் நிற்கும்போது அங்கேருந்து கௌஷிகிங்கிற அந்த நாடியானது கந்தாத்திலேருந்து கீழே, மூலத்திலேருந்து கீழே இறங்குது. எது வரைக்கும்னா பாதாங்குஷ்டாவதி, பாதங்களுடைய கட்டை விரல் வரைக்கும், கால் கட்டை விரல் வரைக்கும். இப்படி 10 பிரகார் பூத்தஸ்ததாக 10 வகையான நாடிகள் கதிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கந்த சம்பவாக, மூலத்திலிருந்து புறப்படுற நாடிகள் எல்லாமே, இது 10மே மூலத்திலிருந்து புறப்படுற நாடிகள். தன் மூலா பகவ நாடிய இந்த மூல நாடிகள்
ஸ்தூல சூக்ஷ்மாச்ச ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கின்றன. நாடிக்காக ஸ்தூல சூக்ஷ்மச்ச பகவக தன்மூலா. இந்த மூலத்திலிருந்து சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் இந்த நாடிகள் துவசப்தாதி சகஸ்ராணி ஆயிரங்கள், சப்தாதி 70, துவா 2, ஸோ 72,000 நாடிகள். ஸ்தூலாக சூக்ஷ்மாச்ச நாடியா ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கின்றன. நம்ம உடம்பை சுற்றி நரம்பு மண்டலம் மாதிரி நாடி மண்டலம். சங்கியாத்து நைவ சக்கியந்தே ஸ்தூலமூலாக பிருத்தக் விதாக தனித்தனியாக ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கக்கூடிய இந்த நாடிகளை சங்கியாத்து எண்ணிக்கையில் நைவ சக்கியந்தே கவுண்ட் செய்ய முடியாது, எண்ண முடியாது. யதா அஸ்வத் தலே சூக்ஷ்மாக ஸ்தூலாச்ச விதஸ்தாஸ்ததா. அதாவது அரச இலை இருக்குல்ல, அரச இலை அது மரத்துலேருந்து தானாக விழுந்து பழுத்து போய் விழுந்து கொஞ்ச நாள் வெயிலில் கிடந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி தோல் பகுதியெல்லாம் போயிடும். அந்த நரம்பு மண்டலம் மட்டும் அப்படியே இருக்கும், இடம் மாதிரியே படர்ந்துருக்கும், பச்சையும் இருக்காது. அந்த க்ரீனஸ் போயிடும். வெறும் அந்த வலைப்பின்னல் மாதிரி நரம்பு மண்டலம் மாதிரி, மனுஷனுடைய நரம்பு மண்டலம் மாதிரி இலைக்கு அந்த நரம்பு மண்டலம் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதான் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்து எல்லாமே புதுசாக எல்லாமே. சூக்ஷ்மாக ஸ்தூலாச்ச அதை அஸ்வத், அந்த இலை அஸ்வத் மரம், அரச மரம் அஸ்வத். சூக்ஷ்மாக ஸ்தூலாச்ச விததாஸ்ததா. அதுபோல் இந்த நாடிகள் உடம்பு ஃபுல்லாக கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மமாக தான் இருக்கும். என்ன பண்ணுது? 10 நாடிகள் சொன்னோம் இல்லையா? 10 நாடிகள் மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து 10 விதமான வேலைகளை செய்யுது. அது அந்த நாடிகள் எதுக்கு? உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தியை கொண்டு போகணும். இப்போ பிராணாபானோ சமானச்ச உதானம் வியான ஏவச்ச நாக கூர்ம கிருக்கரோ தேவதத்தோ தனஞ்சயக. இது ஒரு 10. இது என்னது? காற்றினுடைய பேர். பிராண அப்பான வியான உதான சமானங்கிறது காற்று. அதுக்கு மேலே நாக கூர்ம கிருக்கரோ தேவதத்தோ தனஞ்சயன்னு ஒரு 5 வாயு உபவாயுக்கள். ஆனாலும் 10 வாயு தான் சொல்லுவாங்க, தசவாயுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த 10 வாயுக்களும் சரந்தி தசநாடிசு. இந்த 10 வாயுகளும் 10 நாடிகளும் 10 நாடிகளுக்குள்ளும் தசப்பிராணாதி வாயவக என்ன ஆகுது? ஊடுருவி செல்கின்றன. அதாவது சரந்தினா அதில் நகர்கின்றன, ஓடுகின்றன, நடக்கின்றன, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது 10 நாடிகளுக்குள்ள 10 வாயுக்கள் பயணம் செய்கின்றனன்னு அர்த்தம். எதுக்கு பயணம் செய்யணும்? அப்போ தான் 10 வேலைகளை செய்ய முடியும். இப்போது பிராணாதி பஞ்சகம் தேஷு, அதில் இந்த 10 வாயுக்களில் தேஷு பிரதானம் பஞ்சகம் தத்ரச்ச துவயம். இந்த 10 வாயுக்களில் பிரதானங்கிறது 5. தேஷு அவற்றுள் பிரதானம் பிரதானமானது பஞ்சகம் 5. அதான் பிராணன அபான வியான உதான சமானம். அதிலேருந்து துவயம் 2 முக்கியம். இந்த 5ல் 2 முக்கியம். ஒன்று பிராணன், இன்னொன்று அப்பானன்.
பிராணன் மிக முக்கியமான வேலைகளை செய்து, அப்பானனும் மிக முக்கியமான வேலைகளை செய்யுது. அதனால் இந்த பிராண அப்பானம் உள்ளே வெளியே மேலே கீழே. அப்பானன் பார்த்தா உள்ளே போகும், பிராணன் பார்த்தா வெளில போகும். மேலே போகிறது பிராணன், கீழே போகிறது அப்பானன். இப்படி சுத்தம், இப்படி சுத்தம், முன்னையும் சுத்தம், பின்னாடியும் சுத்தம். அப்புறம் தலையில் சித்தர்கள் ஆகும்போது தலையில் ரவுண்டாக சுத்தம் சகசிராரத்தில். ஸோ பிராணாதி பஞ்சகம் தேஷு, அவற்றுள் பிரதானம் முக்கியமானது 5. தத்ரச்ச துவயம், அதுலேயும் 2 முக்கியம். பிராண ஏவா அத்தவா ஜேஷ்டோ ஜீவாத்மானம் விபத்தியாக. பிராணனே மூத்தது, அதான் முதல்ல வெளிப்படுறது. இந்த ஜீவாத்மனம் உயிரை விபர்த்தி தாங்குவதும் அதான். பிராணன் மேலே தான் உயிர் உட்காருது. முக்கியமான கருத்து அங்கே சொன்னது இல்லையா, பிராணன் மேலே ஏறி பயணம் செய்யுதுன்னு சொன்னது. அப்புறம் பிராணன் இல்லைன்னா இது நகராதுன்னு சொன்னது. அப்போ சைத்தன்யமாக இருந்தாலும் அது நகர்றதுக்கு பிராணன் உபயோகமாக இருக்கிறது. இப்போ ஜீவாத்மன விபர்த்தியக அஸ்ய நாசிக யோ மத்திய ஹிருதயம் நாபிமண்டலம். இது எங்கே இருக்குன்னா நாசிகளுக்கு நடுவில், இந்த புரோமதி கீழே நடுப்பகுதியில் பிராணசக்தியானது வசிக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு இடம். நாசிகாயோ மத்திய ஹிருதயம் நாபிமண்டலம். ஹிருதயத்தில் இருக்குது, நாபிமண்டலத்தில் இருக்குது, நாசிகா மத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாதா அங்குஷ்டாமிதி பிராணஸ்தானானி, கால் கட்டை வரலையும் பிராணன் இருக்கும் இடம்னு சொல்கிறோம். துவஜசத்தாம், துவஜசத்தாம், பிராமணனே கேட்டுக்கோ. இது சிக்கி பிராமணன் தானே, திரிசிக்கி பிராமணன் தானே. அதான் சூரியதான குரு அவர் சொல்கிறார், துவஜஸ்வத்தாம், சிறந்த பிராமணனே கேட்டுக்கோ. பிராணத்தினுடைய ஸ்தானங்கள் இதுதான். எங்கே 4 இடம். எங்கே நாசிகா, ஹிருதயம், நாபிமண்டலம், பாதாங்குஷ்டம், காலினுடைய கட்டை விரல். அபான சரதி பிரமண. அபானன் எங்கே போகுதுன்னா சரதி எங்கே போகுதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. குத மேட்ரோ விஜானாசு. குதனா எருவாய், மேட்ரோ கருவாய், ஊரு தொடை, ஜானு முழங்கால், ஜானேஷு இங்கெல்லாம் அப்பான வாயு இருக்குது. அப்புறம் சமான வாயு. சமான வாயு சர்வகாத்ரேஷு, சர்வகாத்ரேஷு எல்லா உடலையும், அதாவது உடல் முழுவதும். சர்வ வியாபி, இந்த வியானந்தான் எல்லாத்துலேயும் பரவி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே சமானக, இந்த மந்திரமானது சமான வாயு தான். சர்வகாத்ரேஷு உடல் முழுவதும், சர்வ வியாபி எங்கும் பரவியதாக, விவஸ்திதக நிலைத்திருக்கிறது. அடுத்தது உதான. உதான வாயு சர்வசந்திஸ்தக எல்லா மூட்டு ஜாயிண்ட்லையும், பாதரியோ பாதங்கள்லையும், அஸ்தையோ கைகள்லையும் நிலைத்திருக்கிறது. அப்புறம் வியானம் ஸ்ரோத்ரோ ஊரு கட்டியா குல்ஃப் ஸ்கந்த கலேஷு நாகாதி வாயவ பஞ்சத்வக தியாதி ஸ்யத்யாதிஷு
சம்சிதாக வியானங்கிற முன்னாடி சமானம் வந்து பொதுவாக எல்லா உபநிஷத்துலேயும் செரிமான சக்தியை பண்ணுது, செரிக்க வைக்குதுன்னு சொல்லுவாங்க. வியானன் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. இங்கே லொக்கேஷன் இது தனியாக சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, ஸ்ரோத்ரம் காது, ஊரு தொடை, கடி கட்டியான் இடுப்பு, குல்ஃப குதிகால், ஸ்கந்த தோள்பட்டை, கலேஷு கழுத்து, தொண்டை, இதெல்லாம் அதோட நாகாதி வாயவகை. நாகாதின்னு சொல்லக்கூடிய நாகன், கிருகரன், ஜனஜயன் சொன்னாலையா உபவாயு 5 என்னென்னது? நாக, கூர்ம, கிருக்கர, தேவதத்த, தனஞ்சயன், அந்த 5 நாகாதி வாயவகை. பஞ்ச அது எங்கே இருக்குன்னா ஸ்வகஸ்தி தோல், எலும்பு, ஆதிஷு முதலிய இடங்களில் சம்சிதாக அமர்ந்திருக்கின்றன. இப்போ சம்சிதாக அடுத்தது துந்தஸ்த ஜலம் அன்னம். துந்தனா வயிறு. துந்தஸ்த ஜலம் அன்னம் ச ரசாதீனி சமீகிருதம். வயிற்றில் ஜலம், அன்னம் இதெல்லாம் சாரமாக்கி, சமீகிருதம் ஒன்றாக்கி, துந்த மத்தியகதக நடுவில், வயிற்று நடுவில், பிராணஸ்தானி இந்த சத்துப்பொருளை சாரத்தை எடுத்த ரசத்தை பிராணஸ்தானி குறியாத் பிருத்தக் தனித்தனியாக பிரித்து முதல்ல ஒன்றாக்கி கலக்கி அதை சாரமாக்கி, அதுக்கப்புறம் எந்தெந்த சத்துப்பொருள் எந்தெந்த கண்ணுக்கு எது போகணும், காதுக்கு எது போகணும், வாய்க்கு எது போகணும் அப்படிங்கிற வேலைகளை செய்து பிருத்தக் ஸ்தித இத்தியாதி சேஷ்டனம். இப்படி சேஷ்டனம் இதனுடைய செயல்கள் பிராணனுடைய செயல்கள் இத்தனை இருக்கின்றன. கரோதி செய்கின்றன, பிருத்தக் சித்தம் தனித்தனியாக செய்கின்றன, தனித்தனியாக அமைந்திருக்கின்றன. அப்பானவாயு சொல்லலை இது வரைக்கும். அப்பானவாயு மூத்ராதேக மலமூத்திரத்தை விசர்ஜனம் பண்ணக்கூடிய, கரோதீச்ச விசர்ஜனம், இந்த 10 வாயுக்களும் விசர்ஜன வேலையை வெளியேற்றக்கூடிய வேலைகளை உடம்பை சுத்தம் செய்கிற வேலைகளை செய்கிறது. இப்போ நம்ம இந்த மந்திரம் எதுவுமே டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு இல்லை, அவசியமும் இல்லை. ஏன்னா இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 72,000 நாடி. அதில் 10 நாடி முக்கியம், அதில் 3 மிக முக்கியம். அதில் சுஷ்மனா முக்கியம். சுஷ்மனா கந்தஸ்தானங்கிற மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் போகுது. அதுக்குள்ளே ஒரு முக்கியமான நாடி இருக்குது, சுஷ்மனா நாடி. அது வழியாக தான் சித்தானது மேலே ஏறுது, அதோடைய ரூட்டு. அதுக்கு சப்போர்ட்டாக அந்த பாதையில் வைஷ்ணவிங்கிற நாடி இருக்குது. அந்த நாடி முக்தி மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய நாடி. 10 நாடிகளும் 10 காற்றை அழைச்சிக்கிட்டு உடம்பு முழுவதும் வேலை செய்யுது. இதில் நமக்கு ஆற்றல் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த குண்டலி அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய எல்லையற்ற ஆற்றல் நம்ம சைத்தன்யத்தை மேலே அழைச்சிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம வாழ்க்கையில் சாதனைகளுக்கு அதை பயன்படுத்தலாம். மிகச்சரியாக அதை பயன்படுத்தணும். அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, குண்டலினி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த தியானத்திலேயே
சில பிராண பயிற்சியை ரொம்ப தீவிரமாக செய்து அதை பண்ணுவாங்க. அதை மிகச்சரியாக செய்யலைன்னு சொன்னால் அது ஆற்றல் எவ்வளவு ஏராளமான ஆற்றல் வருதோ அந்த ஆற்றலை கரெக்டாக டியூன் பண்ணலைன்னு சொன்னால் அது மிகப்பெரிய விளைவையும் கொடுக்கும். அதனால் அது ஒரு ஆற்றல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அது பாம்பு வடிவத்தில் இருக்குது, மூலாதாரத்தில் சுருண்டு படுத்து கிடக்கு. அதை நம்ம பிராணாயாமம் பண்ணினோம்னா அது போய் இந்த கும்பகம் பண்ணும்போது அது போய் அந்த பாம்பை தட்டி எழுப்போம். அது அந்த பாம்பானது புத்துக்கு வாசலுக்கு புத்து ஒரு புற்று இருக்கு இல்லையா, மண் புத்து, பாம்பு புத்து, அது எப்படி வெளியில் வருமோ அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக எப்போதும் பாம்பு என்ன பண்ணோம்னா உள்ளே போய் திரும்ப யூட்டர்ன் போட்டு தலையை கொண்டாந்து மேலே வச்சுருக்கோம். அது மாதிரி சுருண்டு படுத்திருக்கிற அந்த பாம்பு அது மேலே அதில் நடுவில் உட்காந்துருக்கிற இந்த ஸ்டெம்மு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு, சுஷ்மனா, அதுக்குள்ளே சித்து, அந்த இடம் பேர் மூலாதாரத்தினுடைய இடம், அது கந்தஸ்தானம்னு பேர். இந்த பிராணனும் இந்த கந்தஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அக்னியும், உயிர் தான் அக்னி, அது மூலாதாரத்திலேருந்தும் நாபியிலிருந்தும் ஒவ்வொரு சக்கரமாக போகுது, வேறு ஒன்றும் இல்லை. மிக முக்கியமாக 4 இடம் சொல்லியிருக்கு. அதில் சிக்கிஸ்தானங்கிறது இருதயம், கந்தஸ்தானங்கிறது மூலாதாரம், இப்படி சகசிராரம் வரைக்கும் ஒரு சித்தானது சத்தோடு சேர்றதுக்கான ஒரு பயணத்தை செய்யுது. அதே சித்து அதே பிராணனை வச்சு ஞான யோகத்தினால நாம் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல், ஞான யோகத்தை தவிர பாக்கி எல்லா யோகத்துக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு. பெருசாக பாதிக்காது, லைட்டாக பாதிக்கும். ஆனால் ஞான யோகம் அப்படி இல்லை. ஞான யோகம் சிரவணம் பண்ணாலே உங்களுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் ஞான யோகம் மிக மிக அதனால தான் எளியதுன்னு சொன்னார் ரமணர். பாக்கி எல்லாம் ரொம்ப ரொம்ப முயற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும், தியானத்தில் தொடர்ந்து சிந்திக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஞான யோகத்தில் தொடர்ந்து சிந்திக்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் குரு சொல்லக்கூடியது நேற்று சொன்னேன் இல்லையா, சத்துவகுணம் நல்லா வளர்ந்துச்சுன்னா இந்த ஸ்தூல உடம்பை தாண்டி பஞ்சபூதங்களை தாண்டி அதனுடைய தன்மாத்திராவை தாண்டி, தன்மாத்திரான்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்மத்தை தாண்டி, பஞ்சபூதங்களை தாண்டி அதனுடைய தன்மாத்திரா பார்க்குறது, கேட்குறது, பேசுகிறது, அப்படி நுட்பமான அதை தாண்டி புலன்களை தாண்டி மனதை தாண்டி, மனந்தான் அகங்காரம். இந்த அகந்தான் அகங்காரமாக 5 தத்துவங்களாக பஞ்சபுலன்களாக இருக்குது. இந்த அகங்காரத்துக்கு இன்னொரு பேர் மனம்னு சொல்லலாம். மனத்துலேருந்து புத்திக்கு போய், மனதை விட புத்தி சூக்ஷ்மமானது, புத்திக்கு போய் புத்தியை விட ரொம்ப சூக்ஷ்மமான மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தி தத்துவம், அது பிராணன்னு சொல்லலாம். பிராணனை விட சூக்ஷ்மமானது அவ்யக்தம் சொல்லக்கூடிய காட்ஸ் பார்ட்டிக்கல், இருட்டு, பிளாக் ஹோலு, மாயா, அம்பாள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த சக்தி, அது வரைக்கும் எல்லாம் ஜடம்தான். இதை கடந்து சைத்தன்யமான சித்தானது சத்தை அடைய வேண்டும். ஞானத்தினாலையும் தியானத்தினாலையும் அதை அடையலாம். ஞானம் எப்படி போகணும், எங்கே போகணும்னு சொல்லுது. அதுக்கான பயணத்தை தொடர்றதுக்கு வாகனமாக பயன்படுத்துகிறது தான் தியானம். புரியுதா? அதனால் ஆரம்ப காலத்திலேருந்தே ஏகாந்தமும், அதாவது தியானமும், ஆடியோ போட்டு கேட்டு, கண்ணை மூடி ஆடியோ போட்டு கேட்டு விசாரம் செய்ய. விசாரங்கிறது என்னது?
பாவிக்கிறது, சிந்திக்கிறது. பக்தியும் ஞானமும். பாவிக்கிறது ஒரு விதமான உணர்வு நிலையை தொடர்றது, உணர்வு மண்டலம், ஹிருதயஸ்தானம், பக்திக்கான ஸ்தானம், பாவத்துக்கான ஸ்தானம். அன்புங்கிறது ஒரு பாவம். ஒரு அம்மா பிள்ளைகிட்ட ஒரு அன்புன்னா அது எப்படி சொல்லுவாங்க? குழந்தை ஸ்கூல்லேருந்து வருதுன்னு வச்சுங்களேன், ஐயோ என் குழந்தை போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வருதே அப்படின்னு அம்மா அந்த குழந்தைய பார்ப்பாங்க, ஒரு பார்வை. அது பேர் பாவம். புரியுதா? வந்தோடனே தங்கம் செல்லம் சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்ற, ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ ஒரு பொறையோ ஒரு ரஸ்கோ ஏதாவது பழங்களோ இல்லை பிடிச்ச சாக்லேட்டோ உடனே எடுத்தாந்து கொடுப்பாங்க. அது பேர் என்னது? பாவம்னு பேர். அது என்னன்னு சொல்லுவீங்க அப்போ? அது என்னது? பாசம், நேசம், எல்லாம் ஹிருதய சம்பந்தப்பட்டது. அன்பு, பாசம், நேசம், இதெல்லாம் என்னது? அதுதான் பாவம்னு பேர். இப்போ நம்ம பக்தியில் பாவிக்கிறோம், தியானத்தில் தியானிக்கிறோம், கவனிக்கிறோம். அதுவும் துவைத்தந்தான். பாவிக்கிறதும் துவைத்தந்தான், தியானிக்கிறதும் துவைத்தந்தான். பாவசமாதி, பாவத்தில் போனால் இப்போ முருகனை நல்லா வணங்குறோம், பக்தி பாவத்தோட முருகன் ஆகிடுவோம். சிவத்தை வணங்குறோம், பக்தி பாவத்தை சிவம் ஆகிடுவோம். அம்பாளை வணங்குறோம், பக்தி பாவத்தோட அம்பாள் ஆகிடுவோம். அப்படியே அந்த தத்ரூபமாக மாறிடுறது, தத்ரூபம் அப்படி மாறிடுறது. இது பக்தியில் ஏற்படக்கூடிய உணர்வு நிலை. இதுவும் சத்துவகுணத்தினால பிறக்கக்கூடிய விஷயம், ஆனால் தாத்காலிகம். அச்சா, யோகத்திலையும் அதே தத்துவம் தான். பாவிக்கிறது பதிலாக தியானிக்கிறது, கவனிக்கிறது. அந்த பரம்பருடைய உன்னதமான நிலையை அங்கே போனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு அதை நோக்கி பயணிக்கிறது. தேய பிரம்மம்னு சொல்லுவாங்க. ஞானத்தை, தியான யோகத்தை, ராஜயோகத்தை அவங்க அடையிறது தேய பிரம்மம். அதுவும் டெம்பரரி தான். அதையும் போய் அடைஞ்சு போயிட்டு வரதா இருக்கும். அங்கேயே நிச்சயம் ஆகி நிர்விகல்பம் போயிட்டா அது வேறு விஷயம். நிர்விகல்பம் போகலைன்னு சொன்னால் சவிகல்பத்தில் இருந்தால் அதில் 6 விதமான சமாதியை சொல்கிறார் பதஞ்சலி. 6 விதமான சொல்கிறார் யோகத்தை. என்ன அப்படின்னா அதான் ஆமாம், சவிகல்பம், நிர்விகல்பம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், ச ஆனந்தம், ச அஸ்மிதா, அரச்சா, இதெல்லாம் இதுவும் சமாதி தான். ஆனால் இதுவும் இந்த மாதிரி பூலோகமோ எந்த லோகமோ, புவர்லோகமோ ஸ்வர்லோகமோ எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வர மாதிரி இதுவும் திரும்ப யதாஸ்தானத்துக்கு வந்துடுவோம். நம்ம எதுவும் டெம்பரரி தான் இந்த யோகத்தில். இப்போது அதை தாண்டி பக்தி பாவத்தில் பாவசமாதி போய், தியானத்தில் யோக சமாதி போய், விசாரத்தினால ஞான சமாதி அடையிறான் இல்லையா? விசாரத்தில் எதை விசாரிப்போம்னா முதல்ல ஸ்தூலமாக விசாரிப்போம். விசாரம்னா சிந்திக்கிறது. பூர்வமாக இப்போ சிவத்தை சொன்னால அண்ணாமலையார் மலையாக பார்க்குறேன். அப்புறம் அதை கடந்து ஒரு யோகியாக பார்க்குறேன். அண்ணாமலையாரை நேராக போய் பார்க்குறதும், அந்த மலையை நேராக பார்க்குறதும், அந்த அதே மலையை மானசீகமாக பார்க்குறதும், அதில் யோகேஸ்வரராக அவர் உக்காந்துருக்கிறதும், ஒரு யோகியாக பார்க்குறதும், அவர் அன்பு வடிவமாக பார்க்குறதும், அதை விட சூக்ஷ்மமாக ஒரு ஆனந்தமாக பார்க்குறதுனா அந்த உணர்வு அது நிரந்தரம். எங்கே உக்காந்தோம் விசாரம் செய்து ஒரு செகண்டில் அந்த பரம்பொருளோட
அங்கே தான் இருக்கிறோம், இறங்க மாட்டோம். ஞானம் வந்து இறங்காது. கேட்டால் கேட்டது தான், வந்தால் வந்தது தான், உள்ளே வந்தால் உள்ளே வந்தது தான், போகாது. அது நிரந்தரம். அதனால் ஞான யோகத்தை மேலே வச்சுருக்காங்க. சரியை கிரியை யோகம் ஞானம் ஆச்சா. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குது. பக்தி பாவத்தினால தேயம், தேயத்தினால ஞேயம். அதுதான் ஞேயம், அறியறது. நீ யாருங்கிறத அறிய அறிய நீ உண்மை வெளிப்படும் போது அது மெய்யாயிடுது, அது சத்தியமாயிடுது, அது நிரந்தரம். சத்தியம் நிரந்தரம். இப்போ பக்தி பாவத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் பக்தியோடு இருக்க முடியும்? அதாவது அந்த கடவுளோட நீங்கள் பாவிக்கிற தருணம் 15 நிமிஷம் மேக்ஸிமம் இருக்கலாம். அதுக்கு மேலே பக்தி பாவம் அதுக்குள்ளே நீங்கள் நிறைவு அடைஞ்சிருவீங்க. தியானத்தில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், பல நிலைகள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சிருவீங்க. அப்புறமா வெளியில் வரணும்னு தோணும். ஆனால் ஞானம் அப்படி அல்ல. ஞானம் நிரந்தரம். 24 மணி நேரம் அதே உணர்வில் இருக்கலாம். அகம் பிரம்மாஸ்மி. 24 மணி நேரம் நீ கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் உண்மையாக தானே, பொய்யல்ல. பொய்யனா அது வந்து போகும். இது மெய்யங்கிறதுனால அது நிரந்தரமாக இருக்குது. ஆனால் அது ஒரு பாயிண்ட்டு. நிர்விச்சாரமாக விசாரம்லாம் கடந்துருவோம். கடைசியில் இந்த விசாரமும் கடந்துருவோம். நினச்ச மாத்திரத்திலேயே நம்ம சொரூபத்துக்கு போயிடுவோம். கீழே இறங்கினாலும் சமாதி தான் இருப்போம். சகஜ சமாதின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாவிக்கிறது, தியானிக்கிறது, ஞேயம் அறியறது, தியானிக்கிறது தேய. அவர் வேற நாம் வேற நினச்சி போகிறோம். சித்து வேற சத்து வேற நினைக்கிறோம். சத்தும் சித்தும் ஒன்று தான். அது எப்படி தன்னை நினைக்கிது? அஞ்ஞானத்தினால, இருட்டுனால. தான் வேறு அவர் வேறு, அவர் மகத்தை நாம் அல்போம் அப்படிலாம் நினைக்குதில்ல. அவ்வளவு சூக்ஷ்மத்தை கடக்கணும். இந்த யோகமும் இந்த பக்தியும் ஒவ்வொரு நிலை வரைக்கும் போயிட்டு இருக்கு. நிர்விகல்பம் போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அதை பற்றி பேச்சு இல்லை. நிர்விகல்பம் போகலை அப்படின்னா சவிகல்பத்தில் இருந்தால் எல்லாமே டெம்பரவரி தான். ஆனால் விசாரத்தினால் வரக்கூடிய அந்த பிரம்ம உணர்வு, அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு, சத்தியங்கிற அந்த ஒரு வாழ்க்கை, அது நிரந்தரமானது. எங்கே? சவிகல்பத்துலேயும் நிரந்தரம், நிர்விகல்பத்துலேயும் அது நிரந்தரம். புரியுதா விஷயம்? இதுதான் அங்கே இருக்கிற அதுக்கு இதெல்லாம் சப்போர்ட்டு. பிராணன், நாடி, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ஆசனம், யமனியமாதிகள், அதெல்லாம் என்னது? 8 அங்கத்தை வச்சு அதெல்லாம் கடைப்பிடிச்சா அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். பாக்கிய நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன இதில் பார்த்துருக்கணும், 93 மந்திரம் வரைக்கும் போயிருக்கே தவிர விஷயம் ஒவ்வொரு நாடி, அதனுடைய லொக்கேஷன், அது செய்யக்கூடிய வேலை, அது மட்டும்தான் அது பிரதிபலிக்குது. அதனால் விசாரம் இல்லை. இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இதெல்லாம் காதில் பட்டுக்கிட்டே இருக்கும் அப்பப்போ. அதனால் இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த போகிறதில்ல. அதனால் இது தெரிஞ்ச வரைக்கும் ரைட், ஓகே. இது வரைக்கும் இருக்கட்டும். மெசேஜ் நாளைக்கு 93 வரைக்கும் நோட் பண்ணிங்க. 72லேருந்து 92 வரைக்கும் 20 மந்திரம் பார்த்துருக்கோம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு.